பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வி. என்னை அழைத்தவாறே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவாறே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஒரு வேறு பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 7 வரை. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கடுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தராகிய ஆண்டவர் நதியோரமாய் கொண்டு போய் முதல்ல 1000 முழம் நடந்து கணுக்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, அப்புறவு கடக்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிறார். அந்த கடக்க முடியாத அளவு வந்த போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதில் நம்ம அமிழ்த்தி போடுகிறவர் அல்ல. அவர் கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது கஷ்டம்லாம் உடனே பறந்தோடி போகுமில்ல. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிலே நடத்தி கொண்டு அதில் எந்த இதுலையுமே நம்ம மூழ்கடிக்கவே மாட்டார். நம் கடக்க முடியாத பாதம் பாதை வருகிற போது அவர் நம்மை திரும்ப நதியோரமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நதியோரம் செழிப்பான பழங்கள் நிறைந்த மரமுள்ளதாக இருந்தது என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செல்லும் பாதைகளில், நம்முடைய பலவீனங்களை, கஷ்டங்களிலே, குடும்ப சூழ்நிலை, எப்பொழுது நம்மால் கடக்க முடியாத சூழ்நிலை, இதை என்னால் தாண்டவே முடியாது, இதை என்னால் கடந்து போக முடியாது, இந்த சூழ்நிலையை என்னால் மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ணவே முடியாது, என்னால் கடக்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது அவர் நம்மளை திரும்ப நதி ஓரமாய், பழங்களும் செடிகளும் கனிகளும் நிறைந்த நதி ஓரமாய் நடத்தி கொண்டு வர. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதுங்க. உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களை நதியோரமாக நடத்தி உங்களை மேய்ச்சல் உள்ளத்தில் கொண்டு வருவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி 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 தகப்பனே. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளின் காலை முதல் உடைய நேசக்கரம், உடைய தயவுள்ள கரம், கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. தாங்கள் கடந்து செல்கிற பாதையிலே அப்பா, அவர்களால் கடக்க முடியாத சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பலவீனத்தின் கஷ்டங்களில், வேதனைகளின்
பிரச்சனை மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திரும்ப நதியோரமா நடத்தி கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நதியோரமா நடத்தி கொண்டு வாங்கப்பா. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.